ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டை பிடிக்கல, அதனால ஒரு பாம்பு கண்டுபிடிச்சாங்க. அதை வெடிக்க வைக்க போய் ஏதோ தப்பு நடந்துருச்சு. உலகம் முழுக்க இருக்க செடிகளும் மரங்களும் மட்டும் காற்றுல சாம்பல் ஆயிடுச்சு. சூரியனையே மறைச்சிருச்சு. செடிகள் இல்லாமல் மிருகங்கள் இல்லை, ஹெர்பிவோர்ஸ் இல்லாமல் கார்னிவோர்ஸ் இல்லை. ஆனால் மனுஷங்க மட்டும் உயிரோடு இருந்தாங்க. சாப்பாட்டுக்கும் தண்ணீருக்கும் எல்லாருக்கும் போதுமான அளவு இருந்தது. ஆனால் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து ஒரு புது ஆர்கானிசம் உருவாச்சு. தினமும் ஓடி ஓடி மறைஞ்சிட்டு இருக்கோம். அதுதான் டிரைவ். மனிதர்கள்லேருந்து உருவானதுனால இப்போ ஒரு சிலர் தான் மனிதர்களாக இருக்கும். அந்த ஒரு சிலர்ல நானும் ஒருத்தன். தண்ணிக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் தினமும் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு 7வது நாள், 3வது மாசம். ஹலோ, வாட்? லாஸ்ட் கிராக் டீம் உள்ள போன எல்லாருமே சேர்த்துட்டாங்க. மிஸ்டீரியஸா இல்லை? ஆகாஷ் ரோஷன், டெக்னோ பாட்னிஸ்ட். இதில் என்னன்னா, he was born to தமிழ் பேரண்ட்ஸ் நெய்வேலி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுதா? இட்ஸ் அ நானோ சிப். நீங்கள் என்னன்னாலும் பேச ஈஸியாக இருக்கும். காலில் அட்டாச் பண்ணிக்கோங்க. டேக் இட். செக் செக். யாராவது பார்த்தீங்களா? இப்போதான் அவனை பார்த்தேன். ஜஸ்ட் நோ. யாராவது பார்த்தீங்களா? என் கண்ணில் ஒன்றும் போடல. ஒரு நிமிஷம். யூ வில் கெட் ஹிம் நோயல். அது மட்டும் இல்லை, அவன் வீடு மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் அது வீடு இல்லை, ஒரு குகை. போன தடவை அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இறந்ததுக்கு என்ன காரணம்? அதான் அவங்க உடம்பு கூட இன்னும் வெளியே வரல. அதனால we will have to be careful with this guy. Okay? நானும் தான். ஒரு ஏரியாவுக்கு நேட்டிவாக இருக்க செடிகளை ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட் ஒரு பாம்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தேடி தான் இவங்களாம் வந்திருக்காங்க. நான் அவனை பிடிச்சிட்டேன். இந்த பாம்பு வச்சு சம்பாதிக்கவோ மிரட்டவும் முடியாது. இது வெடிச்சதுன்னா மிரட்டுறதுக்கு ஒருத்தனை இருக்க மாட்டீங்க. எங்களுக்கும் தெரியும்டா. எப்படி போகிறோம் தெரியும். இந்தியா, சவுத் இந்தியா. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. போருன்ற பேரில் கொண்டுட்டாங்க. இவங்க யாரும் உயிரோட இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். உயிரோட இருக்கக்கூடாது.
என்ன பண்ணிருக்க தெரியுமா? அந்த பாம்பு வெறும் பயன்படுத்தி சம்பாதிக்கிறது மட்டும்தான். என் ஃபேமிலி அவங்க கொன்னாங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கு உயிரோட இருக்கவங்களுக்கான கடைசி அறிவிப்பு. உணவுக்காக போராடிய மனித இனங்களுக்கு மத்தியில புதுசா மிருகம் ஒண்ணு உருவாகி இருக்கு. மனிதர்களை வேட்டையாடுது. உங்களை காப்பாத்திக்கோங்க. உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. ஏழு நாள் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் சாம்பல் கலந்துடுச்சு. யாராவது ஒருத்தர் ரிஸ்க் தான் ஆகணும். அப்ப முடிவு பண்ண நான் போகணும்னு. ஆனா வெளியே ஏதோ ஒன்று இருக்கு. நான் பார்த்தேன். தூக்கு தூக்கு. அந்த பேக் யாராவது எடுத்துட்டு வாங்க. வெளியெல்லாம் மாறிடுச்சு. ஒரு தடவை போயிட்டு வருது, ரொம்ப கஷ்டம். ஒரு மலை ஏறுற மாதிரியோ கடல் கடியில் போற மாதிரியோ இருக்கு. என்ன பண்றது? சாப்பிட எதுவும் இருக்கா? எதுவும் இல்லையா? அடுத்த 2 வாரத்துக்கு இதுதான். நேத்தோட நம்மகிட்ட இந்த ஃபுட் அண்ட் வாட்டர் சப்ளைஸ் தீர்ந்துடுச்சு. இன்னைக்கு யாரோட டர்ன் முடிவு பண்ணி ஆகணும். तुम्हारा साथ के लिए हम सब भी मारे जाएंगे. ஒரு புல்லட் தான் இருக்கு. ப்ராப்ளம் கண்டுபிடிச்சவங்ககிட்ட தான் சொல்யூஷன் இருக்கும். என்கிட்ட இருக்கு. இனிமேல் அந்த ஆர்கனைசேஷன் பேர் டிரைவ். ஹியூமன்ஸோட அடுத்த எவல்யூஷன் நெசசிட்டி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிடுச்சு. என் லேபுக்கு கூட்டு போங்க, நியர் பெஷாவர். கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும்.
சாக மாட்டோம். கண்டிப்பா சாக மாட்டோம். சாக மாட்டோம். உன்னையும் சாக விட மாட்டேன். கண்டிப்பா சாக மாட்டோம். உன்னையும் சாக விட மாட்டேன். ஏய் எழுந்துடுறா. எழுந்துடா டேய். எழுந்துடுறா. எல்லாம் சாப்பிடாம சரியா தூங்காம கொண்டு வந்த சாப்பாடும் வெளியே மாட்டிச்சு. கொஞ்சம் தண்ணி குடி. கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு. டேய் எழுந்துடுறா. 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 எல்லாத்தையும் தாண்டி வந்துருச்சு. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ தடுக்க முடியும்? எழுதுறி. இல்லை விடுறா. டேய் சொல்றத கேளு. சொல்றத கேளு. சொல்றத கேளு. வா. சாக மாட்டேன். கண்டிப்பா சாக மாட்டேன். இல்லை கொஞ்சோண்டு தண்ணி. எங்கடா போற? ஏய் எங்க போற? என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா. இங்க வா. டேய் தோப்பர் தோப்பர் நம்மள யாரோ தப்பிச்சே ஆகணும். இதுக்கு மேல பிளாக் பண்ணி ஒன்றும் ஆக போறதில்ல. நீ போ. நீ போ. தள்ளி போ. தள்ளி போ. இங்க பாரு கரெக்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல கதவை திறப்பேன். நம்மள யாரோ ஒருத்தர் தப்பிச்சு ஆகணும். சீக்கிரமா வா. சீக்கிரம். என்ன பண்ணிட்டு இருக்க? வாடா. ரெடியா? வாடா. ஏய் நீ போடா. நீ போ. நீ எப்படியாவது போடு. ஒரு சில எடுத்த முடிவுக்காக ஒரு தலைமுறையை பாதிக்கப்படுறது எப்பவுமே தப்பு. இப்போ உங்களால என்ன பண்ண முடியும்? ஆகாஷ் இதெல்லாம் உனக்கு டைம் கொடுக்கறதுக்காக பண்றதுதான்.
அவன் செத்துருக்க கூடாது, அவன் செத்துருக்க கூடாது. நான் பண்ண தப்புக்கு நானே பிராயச்சித்தை தேடுறேன். உங்களோட கடைசி ஹோப், மனிதர்களோட கடைசி ஹோப் இந்த செடி மட்டும்தான். செடிகள் எப்பயுமே மனிதர்களை காப்பாற்றும். மரங்கள் இல்லைன்னா மனிதர்கள் இல்லை. இந்த உண்மையை வர இருக்க தலைமுறையாவது புரிஞ்சுக்கிட்டோம். என்னோட வழி எனக்கு பார்த்துக்க தெரியும். நான் போறேன். எங்களை மிலிட்ரி ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி ஏமாத்தினியா? எங்களை மிலிட்ரி ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி என்ன ஏமாத்தினியா?